ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்து ரேப் பண்ணியிருப்பான். அந்த நேரம் பார்த்து நீரா வந்துட்டு ஹீரோ பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வருவா. பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கும். போய் பார்த்தா இவன் வந்துட்டு ரேப் பண்ணியிருப்பானா. ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இவன் டயர்டாகி பார்த்து தூங்கிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. இதை பார்த்தோன்னுமே இங்கே நீடா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. பின்னாடி இன்னும் வந்துட்டு இருப்பாங்க, பேட்டும் வந்துட்டு இருப்பாங்களே, ஏன் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ தான் இவ கத்துறதுலாம் நம்ம ஹீரோயின் தெளிவாக எந்திரிச்சு பார்ப்பான். அப்போ தான் அவனுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ரேப் பண்ணியிருக்கோம். அவன் கோவத்தில் பண்ணியிருப்பான், ரெண்டாவது வேற அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இவனுக்கும் அந்த இடத்துல மயக்கம் வந்துடும். இல்லை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. பின்னாடியே வந்து பேட்டரினும் இதை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இவன் மயக்கப்பட்டு விழுந்திருப்பாள். இவ்வளோ ரூமுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவா. நம்ப மாட்டேன், இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. சமாதானம் படுத்த முடியாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு கத்திட்டு இருப்பாளா. இதெல்லாம் பார்க்குற அப்பனுக்கு ஏற்கனவே இவளை ஏதாச்சும் பண்ணாலே பிடிக்காது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா கோவமாக போவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பக்கத்தில் நூன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணன், அவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு 2 போய் உட்காந்துருப்பா. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டா இந்த மாதிரி ஹீரோ வந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே பயந்து போய் உட்காந்துருப்பா. ஆனா இந்த ஆளு தான் அப்படியே வந்துட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணி வச்சிருக்க, நீ ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவானா. அப்போ அண்ணன் தான் ஸ்டாப் பண்ணுவோம். என்னப்பா பண்றீங்க, எதுக்கு இவ்வளோ அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சாய்பம் வந்துட்டு பாவம், அவளை விட்டுருங்க, அவ தான் பாதிச்சிருக்கா அப்படிங்கும்போது, யார் இவ பாவமா, இவ பாவம்லாம் கிடையாது, இவ தந்தரக்காரி, ஏன் பொண்ணு தான் பாவம், நீரா தான் பாவம், அவ தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கத்திட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இது உங்க பொண்ணு தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க போது இவன் என் பொண்ணே கிடையாது, இவ அம்மா ஒருத்தன் கூட பழக்கம் வச்சுட்டு இருந்தா, அவனுக்கு பிறந்த குழந்தை தான் இவ என்னோட குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். என்னோட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது இத்தனை நாள் யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ சொன்னதுக்கு அப்புறம் ஷாக்கா பார்ப்பாங்க. அண்ணா அவனுக்குலாம் கோவம் வந்துடும். திருப்பி என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கடி இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கும் போது அண்ணன் தான் தடுப்பான். ப்ளீஸ் அப்போ அடிக்காதுன்னு தடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்துட்டு சாரி நான் மன்னிச்சிடுங்க, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மன்னிப்பு கேட்க வருவானா. ஃபர்ஸ்ட் நீ வெளியே போடா, உன்னை யாரும் அவ்வளோ விட்டா, ஃபர்ஸ்ட் இவனை போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க, இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே போன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு மன்னிப்பு கேட்பான். ஆனால் அப்பயும் அக்செப்ட் பண்ணிக்காம ஃபர்ஸ்டே எஞ்சி நீ வெளியே போ, உன்னை பார்க்கவே கடுப்பா இருக்கு, ஏன் பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியே அழைச்சிட்டு போங்க, இல்லை நானே அடிச்சு சாவடிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் திட்டுவாரா. அதுக்கப்புறம் ஹீரோவையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்படின்னு வந்துருவா. அந்த நியூஸை கேட்டு இவனுக்கும் அழுக வந்துடும். இந்த மாதிரி அப்பா வந்து தங்கச்சியை சொல்லிட்டாரே சொல்லிட்டு அவனை கட்டி போய் அழுதுட்டு இருப்பான். இங்கே ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சா, நான் எப்படா இதுக்கப்புறம் துண்ணை போய் மூஞ்சில முடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோம், கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருப்பான். என்ன பண்றதுன்னு தெரியாம. இங்கே பார்த்தீங்கன்னா நீடா தான் கட்டுறாங்க. நீடா வந்துட்டு அப்படியே எல்லாரும் சுற்றி பேம்பர் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் சாப்பிடவே மாட்டேங்கிறாளா. சொல்றாங்க சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ இறந்தா மாதிரி அவள் உட்காந்துட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் இருப்பா. ஹீரோயின் கிட்ட அவங்க அண்ணன் மட்டும் தான் இருப்பான். இவ தான் வந்துட்டு ஒரு விக்டமே. ஆனா இவகிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயினா நினைச்சு பாப்பா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஜஸ்ட் இவ ஹாப்பியா இருக்கா நீடா, எல்லாமே இவ தான் எடுத்துக்கிறா, நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு தான் எப்பவுமே நீடா வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முதல்ல இருப்பா. ஆனா ஹீரோ இந்த மாதிரி பண்ணுவான்னு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டால. ரொம்ப கில்ட்டியா இருக்கும், நம்மளா அந்த ரூமுக்கு போன தப்பு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியா இருக்கும். அவ வந்துட்டு உடம்பெல்லாம் பிடிச்சி தடவிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அசிங்கமா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. இங்க அண்ணனால என்ன பண்ணணும்னே தெரியாது. அந்த இடத்துக்கு நூன் தான் வருவாங்க. இங்க பாரு, நீ இதை நினைச்சு கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கிறோம், வாமா சாப்பிடுமா, நீ சாப்பிடாமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. திருப்பி இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாருல, நான் அவரோட பொண்ணு கிடையாதா, அப்போ எனக்கு அப்பா இல்லையா, அப்பா அவர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. நானா இருந்தா நல்லதா போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். ஆனா ஹீரோயின் இல்ல, ஸோ என்ன பண்ணுறோம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவனுக்கு ரொம்ப இதாக இருக்குது, நம்ம தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணி தெரியாமல் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இவன் அழுதுட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக பேட் வந்து பார்த்துருவான். என்னாச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணி அழுகாதீங்க அப்படிங்கும்போது, என் தங்கச்சி நான் எப்படி ஆறுதல் சொல்ல போகிறேன், எப்படி என் தங்கச்சி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேட் சொல்லுவான். ஏன்னா ரேப் பண்ணியிருப்பாங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஃபீவர் ஆரம்பிச்சிரும் நீடாக்கு. ஸோ கூட பேட்டு அவங்க அம்மா எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க.
சித்தி சொல்லுவாங்க என்னன்னு தெரியல உடம்புலாம் ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்லும் போது இவன் தான் டாக்டர் இல்லை. ஸோ இவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டாங்க. ஹீரோயின் வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பா. இத்தனை நாள் அவன் என்ன நினச்சிட்டு இருந்தா, நீடா ஆன்ட்டி அவங்க சித்தியால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் உண்டு. அவர் தான் சொல்லியிருப்பாரு நீ என்னோட பொண்ணே கிடையாது அதனால தான் நான் ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணுது. தேவையில்லாமல் நம்ம சித்திக்கிட்டையும் நீதாக்கிட்டையும் விருப்பம் வந்துட்டு கொட்டிட்டோமோ அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. நம்ம பண்ணது தப்புன்னு வேற தோணுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உட்காந்துட்டு இருக்காள் இடிஞ்சு போய். அப்போ தான் நூன் தான் வந்துட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் யார் இருந்தாலும் இல்லாட்டி பரவாயில்ல நான் உன் கூட இருப்பேம்மா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இவர் என்னோட அப்பா கிடையாதா, அப்போ இது என்னோட வீடு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன ஆட்டில் சொல்கிறனே தெரியல. அவங்கள வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் உனக்கு கிடையாது, நீ வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணாத, அவர் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா சீக்கிரம் ஹீரோயினை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அண்ணன் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவளுக்கு ஆல்ரெடி இங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது முடியாதுடா, அவனால தான் சொல்லிட்டேன்னு அவள் உனக்கு தங்கச்சி தான் ஆனால் எனக்கு பொண்ணு கிடையாது, நான் சொல்கிறப்பே நீ அமிச்சிட்டா நல்லாயிருக்கும், இல்லைனா நானே வந்து அவளை விரட்டி அடிக்கிறதா இருக்கும் அப்படின்னு இவர் வந்து சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எய்த்தும் இவனால் பேச முடியாது. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு சித்திக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நம்மலாம் பண்ணுறீங்க, சாய்பம் வந்துட்டு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் சொல்லுவாங்க. இந்த பாரு உன்னோட பொண்ணுக்கு தான் துரோகம் பண்ணியிருக்கா, உனக்கு உன் பொண்ணு மேலே அக்கறை கிடையாதா, அவங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணா, இவ வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்கா, இவ எவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஆள் அவர் ரொம்ப மோசமாக பேசுகிறான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே இருந்தாலுமே ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உள்ள திங்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு கவர்மெண்ட்டோட வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு விடுறான். நாங்கள் இருக்கோம், நூனு இருக்கேன், நான் இருக்கேன், நீ எதை பற்றியும் திங்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சித்தி வந்துடுறாங்க. நானும் இருக்கேன் சாய்பம், நானும் உன் கூட எப்போவுமே இருப்பேன். அவர் சொல்கிறாருன்னா அதெல்லாம் கிடையாது, எங்கள் அக்கா அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, என் அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு, நீ வந்துட்டு அவரோட குழந்தை தான் அப்படின்னு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. ஹீரோயினுக்கு என்னன்னா இவ என்ன பண்ணியிருப்பா, ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு சித்தியை ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. சித்தி பொண்ணு வந்தனால தான் நம்மளை வெறுக்கிறாருன்னு. ஆனால் அவருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குன்னு இப்போ தானே ஹீரோயின் தெரியும். ஸோ இதுக்கு ரீசன் இவங்க கிடையாதுன்னு இவங்க தெரியும், அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காருன்னு இவன் மன்னிப்பிக்க ஆரம்பிச்சிடறா. அது இல்லாமல் ஹீரோ வேற தப்பாக நடந்துப்பான், இவங்க பொண்ணுக்கு தானே இவன் துரோகம் பண்ணியிருக்கா, இவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடும். சாரி சித்தி, நான் தெரியாமல் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டே நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து மன்னிப்பு கேட்பாளா. அப்போ சித்தி வந்துட்டு என்ன பண்ணுற சாய்பம், நீ என்னோட ஸ்வீட்டி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு மன்னிப்புலாம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து திருப்பி வந்து சாரி கேட்பா, நான் மன்னிச்சிடுங்க காலையில் வந்து சாரி கேட்பா. அங்கேயே ஒரு அழுக காட்சி நடக்கும். இல்லை நீ வந்துட்டு எந்த தப்போ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா அண்ணன் பார்க்க வருவான், மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வருவான். ஆனால் அண்ணன் வந்துட்டு என்ன சாதமாக மன்னிச்சிருவானா என்ன நிறைய. ஸோ அவன் என்ன பண்ணுவானா ஃபஸ்ட்டு இங்கே வெளியே அனுப்பு பேட், எதுக்கு இவன் அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு பார்ப்பான். பேட்டு தான் அழைச்சிட்டு வந்திருப்பான் போல. இல்லை அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, இவன் பண்ண காரியனா மன்னிப்பா, என்னோட 2 தங்கச்சும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு இவனை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது அது வந்து லாயர் ஆஃபீஸ் தானே. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப இதாகிடும், அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு கத்திட்டே இருப்பா, வெளியே போங்க என்ன தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டா, ஒன்றுமே பண்ண மாட்டா, அப்படியே பட்டினியாக இருப்பா போல. வெளியே அனுப்புங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருப்பா, வெளியே போங்கட்டு. அப்பா போய் பேச போவாரு, அவரையும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவா. பேட்டு தான் வருவான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து கேட்க வருவான். ப்ளீஸ் எல்லாம் வெளியே போங்க சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி தான் கத்திட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்குற அந்த அப்பாவுக்கு வந்து சமக்கம் வரும். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவார். வெளியே வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு நிற்பான், சாரி கேட்பான், எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுங்க அங்கிள் சொல்லிட்டு சாரி கேட்க வருவான். எப்படி உன்னால இந்த வீட்டு வாசலில் வந்து மிதிக்க முடியுது, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ணி வச்சிருக்கேன், என் பொண்ணு என்ன கண்டிஷனில் இருக்கா தெரியுமா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஹீரோ வந்து திட்டத ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்துட்டு சாரி நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வருவான். உங்ககிட்ட பேசணும் அங்கிள் அப்படின்னு சொல்லுவானா. அங்கிளும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிப்பாரா. இருந்தாலுமே அதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவானா கிளம்பி போவான். அப்போ அவன் கார்கிட்ட போகும்போது பேட் வந்து நிற்பான். பேட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்கும் வந்துட்டு நீடா பார்த்து மீட் பண்ணி பேசுங்க, நீடோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக அழைச்சிட்டு வருவான். நீடா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. இவனை பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுவா. எதுக்கு வந்து என்னை பார்க்குற, நீ வந்துட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இங்கேருந்து போன்னு வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாளா. இங்கே ஹீரோ வந்துட்டு வந்து அடிச்சிட்டு இருப்பாள். ஸோ கையை வந்து பிடிச்சிருவான். புரிஞ்சுக்கோ, சாரி நான் மன்னிச்சிரு, நான் வந்துட்டு அன்னைக்கு உண்மையான இதிலே இல்லை, உனக்கு தெரியும்ல அன்னைக்கு நான் ரொம்ப போதையில் இருந்தேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் சொல்கிறேன் நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன், நான் ஒன்று தான் விரும்பிட்டு இருக்கேன், நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படி தானே, அப்போ நீ என்ன தான் லவ் பண்ணுறேன், அப்போ நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிப்பான். என்னை விட்டு போகாத, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிப்பாலாம். அதுக்கப்புறம் அங்கே இவன் நிற்பான், பேட் நிற்பான். அவனுக்கு இன்னுமே கஷ்டமாயிடும். இதெல்லாம் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு போவார்.
இதெல்லாம் பார்த்து நம்ம பொண்ணு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோபமாக எங்கே போவார்னா இங்கே ஹீரோயினை பார்க்க தான் போவார். ஹீரோயின் வந்துட்டு அப்பா பார்த்தனுமே டக்குன்னு உள்ளே பாப்பா எங்கே போகிற சாஹிபம் என்ன மூஞ்சி என்கிட்ட காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு ஒரு அரைவார். கீழே வந்துட்டு ஹீரோயின் விழுந்துருவா. என்ன நினச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ கேவலமாக இருக்கா, அதான் உங்கள் அம்மா மட்டும் நீ இருப்பா, அந்த ரத்தம் தானே ஓடுது, எவனோ இன்னொருத்தன் ரத்தமும் உங்கள் அம்மா ரத்தம் தானே ஓடுது, அப்படி இவ்வளோதான் கேவலமாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ நூன் சத்தம் கேட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ப்ளீஸ் பண்ணாதீங்க, அவள் பாவங்குவாங்க. என்ன பாவம் ஃபஸ்ட்டு வீடுன்னு சொல்லிட்டு அவங்களே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திருப்பி அடிக்க போவார். ப்ளீஸ் அவளே ஹர்ட் ஆயிருக்கா, நீங்கள் திருப்பி ஹர்ட் பண்ணாதீங்க போது அப்படின்னா அவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள், அவளை வந்து மூவ் பண்ண சொல்லுங்கள், இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க போவாரா. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து பேட் வந்துடுவான். அவனுக்கு சத்தம் கேட்டிருக்கான் வந்துட்டு சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு காலில் விழுந்துட்டு ப்ளீஸ் இதுக்கு மேலே அடிக்காதீங்க, அவளை அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவனை வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோவும் சத்தம் கேட்டு அவங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க. இப்படி எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க ப்ளீஸ் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீட்டாக ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே இவளை பார்க்குறா, இவளை பார்த்தோன்னே செம்மையாக காண்டாயிடுவான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னையும் ஹீரோவையும் பிரிக்க பார்த்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோயினை போயிட்டு பளிச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவா. மேலே ஏறி உட்காந்து ஹீரோயினை போயிட்டு புரண்டு அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவா. அங்கே இருக்கவங்களாம் ஷாக் ஆகிடும். இந்த அப்பாவே பார்ப்பாரு என்ன நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாரு. அவள் வந்துட்டு உன்னை சாகடிக்க முடியும், உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கொல்லணும், நான் அவளை சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. எல்லாரும் தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ பேட் எல்லாமே தடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வேலைக்காரங்க எல்லாமே தடுத்து ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றுவாங்க. அப்பயும் முடியாது, பிடிச்சி அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. இவரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு என்ன நம்ம பொண்ணு இப்படி பஜாரியாக மாறிட்டாண்டு, ஏன்னா எல்லாமே இவனை பார்த்து கற்றுக்கிட்டது தானே. அப்படியே வந்துட்டு இல்லை உன்னை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே என்ன பண்ணுவானா அந்த இடத்துல மயக்கப்பட்டு விழுந்துருவா. அதுக்கப்புறம் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பேட் சொல்லுவான் நான் இந்த மாதிரி தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன், நல்லா தூங்கி எழுந்திருக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்துட்டு இந்த மணி நேரத்துக்குள்ள பார்க்கும்போது அவனுக்கே ஷாக்காக இருக்கும். இவர் என்ன பண்ணுவார் அப்படி கண்ணை காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். ஹீரோயின் வந்து உள்ளார அழைச்சிட்டு வருவாங்க. கை ஃபுல்லாக புரண்டி வச்சிருப்பா, உதட்டுலலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வந்துட்டு கஷ்டமாயிடுவோம், என்ன ஆர்டர் சொன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ மெடிசன் கொண்டு வான்னு சொல்லிட்டு 2 அமுச்சிடுவாங்க. ஒரு கிளாத் கொண்டு வா வெட் கிளாத்னு சொல்லிட்டு இன்னொரு மேட் இருப்பாங்களா அவங்களே அமுச்சு விட்டுட்டு இங்கே பாருமா நீ எதை நினச்சி கவலைப்படாத நாங்கள்லாம் கூட தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அதுக்கு மேலே தாங்கவே முடியாது, ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பா. பக்கம் வந்துட்டு உடம்பாலையும் ஹர்ட் பண்ணுறாங்க, மனசாலையும் ஹர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்கவே. இங்கே ஹீரோ என்ன பண்ணுவானா சாரி மன்னிச்சிடுங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள் அதை நான் செய்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் வந்து எதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு தெரியல, நீடாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறானா ஹீரோயின் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறானான்னு தெரியல. இவரா செம்மையை காண்டாயிட்டு நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருவாரு. போல சித்தியும் மேடவும் பேசிட்டு உட்காந்துருப்பாங்களா. அப்போ சித்தி சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக என் அக்கா அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, இங்கே இருக்க சொத்து இந்த வீடு எல்லாமே வந்து சாய்பாமுக்கு தான் உண்டானது, நாங்கள் வந்து செகண்டரி தான் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் என் அக்கா பற்றி எனக்கு தெரியாதா, அவள் வந்துட்டு என் அக்காவோட குழந்தை தான், என் ஹஸ்பண்டோட குழந்தை தான், எனக்கு நல்லாவே தெரியும், அவர் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்காரு, நீ தான் ஒன்று ஹெல்ப் பண்ணணும், எப்படியாச்சும் இந்த ப்ரூஃபை வந்துட்டு அவருக்கு எடுத்து கொடுத்துடணும், அப்போல்லாம் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு தெரியாது இல்லை அவங்களுக்கு, அந்தளவுக்குலாம் திங்கிங் போகாது. ஸோ எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு இது அவளோட குழந்தை தான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சித்தியும் இன்னும் பேசிப்பாங்க. இங்கே அண்ணனுக்கு தெரியாதுல்ல, அண்ணன் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பான், ஈவினிங் தான் வந்து பார்ப்பான் ஹீரோனுக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட தான் உட்காந்துருப்பான். இங்கேயுமே ஹீரோனுக்கு டேப்லெட்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ரின்னு தான் பார்த்துப்பா. அப்போ அண்ணன் சொல்லுவான் ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரின்னுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட தங்கச்சியை பார்த்துக்கிட்டது. அதுக்கப்புறம் இவன் பார்ப்பான் கையிலலாம் அடிபட்டிருக்கும், இந்த தங்கச்சி கையில் காலெல்லாம் அடிபட்டிருக்கும், எல்லாம் பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் ரின் போயிட்டு திருப்பி ரிட்டன் ரூம்குள்ளே வந்துட்டு நீங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இந்தாங்க தலைவலிக்குன்னு சொல்லியிருப்பான் போல், ஒரு கர்ச்சிஃபில் ஏதோ ஒரு டைல மாதிரி போட்டு கொடுத்துருப்பா போல், அதை வந்து நல்லா மோந்துட்டு அது அவனுக்கு கொஞ்சம் ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அந்த தைலத்தை அப்படியே தலையில் எல்லாத்தையுமே வந்து தடவிட்டு அவன் உட்காந்துட்டு இருப்பான். இங்கே ஹீரோ வந்துட்டு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே வந்து நீடா பார்க்கறதுக்கு தான் வரான். அப்போ பேட் என்ன சொல்லுவானா இல்லை இப்போதைக்கு பார்க்க வேணாம், அவள் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவராக ஆகிட்டு இருக்கா, ஆனால் ஓகே தான், இப்போ வந்துட்டு நீங்கள் திருப்பி பார்த்து திருப்பி எதாவது எமோஷனாக ஆகிட போதுங்கும் போது ஆமாம் நல்லது தான், சரி நான் அப்புறம் ஒரு நாள் வரேன், ஆனால் நீடாட்ட சொல்லிவிடுங்க, நான் நீடாவை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் நீடாவை தான் ட்ரூவாக லவ் பண்ணிட்டுருக்கேன், எப்போவுமே நாங்கள் 2 பேரும் பிரிய மாட்டோம், அதை மட்டும் நீடாட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே பண்ணி வச்சிருப்பான் பேட்டை பற்றி, சாரி பேட் நான் வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சாரி சொல்லிட்டு போவான். பேட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அப்படியே வீடை திரும்பி பார்ப்பான். இவன் யாரை நினச்சி ஃபீல் பண்ணி இந்த வீடை பார்க்கறன்னு தெரியல, நான் ஹீரோனை இன்னுமே இவன் கன்சிடரே பண்ணலையா என்னன்னு தெரியல.
நெக்ஸ்ட்டு நீட்டாக தான் காட்டுறாங்க. நீட்டாக என்ன பண்ணுறோம்னா இன்னும் 2-3 நாள் ஆகிடுச்சு, இன்னுமே வந்துட்டு ஹீரோ என்னை பார்க்க வரலையே, ஏன் நான் பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்பாட்ட. அவங்க அப்பா சொல்லுவார், இல்லைம்மா அவன் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் போல், அதனால தான் பார்க்க வரல, கண்டிப்பாக வருவாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவன் இன்னும் பார்க்க வரல, என்னை ஏன் பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இல்லை எனக்கு ஹீரோ வேணும், ஹீரோயினுக்கு என்னை பார்க்க வரணும், நான் ஹீரோ இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். நான் போகிறேன், ஐயோ எனக்கு தோணுது அவன் வந்து சாய்பாபா பார்க்க தான் போயிருப்பான், எனக்கு தெரியும் அவன் சாய்பாபா பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மார்க்கை வந்து அவள் பிரித்து எடுத்துக்க போறா, மார்க் எனக்கு மட்டும்தான், என் மார்க் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி கத்திட்டு இருப்பாளா. அப்போ இவர் சொல்லுவார், இந்த பாரு இந்த அளவுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வச்சிருக்கானா, ஹீரோ உனக்கு மட்டும்தான், யார் என்ன பண்ணாலும் ஹீரோ உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உறுதியாக சொல்கிறாரு. ஸோ அவர் இப்படி சொல்லியிருப்பாருல, இதை ரின் காதில் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே சொல்கிறா, கிச்சனில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, வந்துட்டு எனக்கு தான் ஹீரோ வேணும், நான் ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிருப்பாள். ஸோ அதை வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு துண்ணு என்ன சொன்னாங்க போது துண்ணும் வந்துட்டு ஓகே தான், என்னோட பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருல. அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக சித்தி வந்துருவாங்க. முடியாது, நான் ஆனால் பண்ணி வைக்க மாட்டேன், அந்த பையன் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும், ஏன்னா சாய்பாபா இப்படி விட்டுட்டு அவன் வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னா சாய்பாபா நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாய்பாபாவுக்கு தான் இப்போ ஃபீல் பண்ணி இப்போ பேசுகிறாங்க. அப்போ எப்படியாச்சும் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூன்கிட்ட தான் பேசுகிறாங்க. நூனை வந்துட்டு என்ன பண்ணுறது, துன்சாரை மீது நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணிட்டுருக்கு. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா பேட்டை பார்த்து நான் வந்துட்டு சாய்பாம்கிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது தான் இருக்க போல், ஆனால் சாய்பாமா தான் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பேட்டுக்கிட்ட வந்துட்டு என்னை எப்படியாச்சும் பேசணும், ஆனால் அண்ணன் தான் பார்க்க விட மாட்டேங்கிறான், ஸோ நரன்கிட்ட சொல்லு, நான் எப்படியாச்சும் வந்துட்டு ஹீரோனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே பேட் வந்துட்டு கன்ஃபார்மாக நீங்கள் பேச தான் போகிறீங்களா, நீங்கள் மனசில் நீடாவை நினச்சிக்கோங்க அப்படின்னு வேற சொல்கிறான். கண்டிப்பாக நான் நீடாவை தான் லவ் பண்ணுறேன், ஆனால் சாய்பாபா பார்த்து பேசணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பண்ண மாட்டேன், அவள் உன்னோட பொண்ணு, உன் பொண்ணு யார் ஆசைப்படுறாலோ அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது முடியாது, அவன் ஆல்ரெடி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் சாய்பாபாவுக்கு, சாய்பாபா இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கும்போது அவனால சாய்பாபா வந்துட்டு பார்த்துருக்கா, ஸோ ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவன் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. முடியாது, என் பொண்ணு வந்துட்டு யார் ஆசைப்படுறாலோ, யாரை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறாலோ அவனை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன், யார் தடுத்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு கிடையாது, ஹீரோ வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். நிறைய வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு திருப்பி இங்கே ரிசைன் பண்ணிட்டு சவுத் சைடு போகலான்னு இருக்கேன், நீ வா பேசாமல் நம்ம 2 பேரும் அங்கே போயிடலாம், ஒரு வெக்கேஷன் மாதிரி உனக்கு இருக்கும், இந்த பிளேஸ் வேண்டாம் உனக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்றான். அதுக்குன்னு வந்துட்டு ஆமாம்மா நீ போயிட்டு வா, ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வா அப்படின்ட்டு அண்ணன் கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய கேட்குறத பார்த்தா இவன் வெக்கேஷன் கழிச்சிட்டு போகல, ஃபஸ்ட்டு ஹீரோனே இந்த அட்மாஸ்பியர்லேருந்து அழைச்சிட்டு போய் நம்ம தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான் போல். ஸோ வா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றான். ஹீரோன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இவங்க நான் என்ன சொல்கிறாங்க, நான் போய் பேக்லாம் பண்ணுறேன்னு வந்துட்டு பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர். Just happened.